சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தென்னரசு பாடியை வந்து எடுக்க விடாமல் பார்த்திங்க அப்படின்னா கட்சியில் உள்ள ஆளுங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தென்னரசை கொலை பண்ணது வேலு அப்படின்னு ஒத்துக்கிட்டனால வேலு கூட ஒரு பொண்ணு சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்டுபிடிச்சா தான் பாடியை வாங்குவோன்னு சொல்லிட்டு சிவபதியோட ஃபேமிலி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட்சி ஆளுங்கலாம் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. இதனால வந்து மக்கள் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலேருந்து தகவல் வந்தனால சிவபதி வந்து இப்போதைக்கு நம்ம பாடியை வாங்கிக்கலாம், அப்புறமேட்டு இதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தென்னரசோட பாடியை வாங்குறதுக்காக போவாங்க. ஆனால் இன்னும் வந்து அந்த எந்த பொண்ணு வந்து கொலை பண்ணுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து வெளியவே வரல. இந்த மாதிரி செல்வி உண்மையை சொல்ல மாட்டாங்க. வேலும் பார்த்திங்க அப்படின்னா உண்மையை வந்து யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. செல்வியை வந்து காப்பாற்றுறதே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து யாருமே வாயை திறக்க வந்தா வேலு தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேலுவை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வேலுவை வந்து யார் வந்து காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போயே வேலுவோட குடும்பம் எல்லாம் வேலுவை வந்து வெறுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலு தான் குற்றம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடச்சிரும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.